அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 108 இடங்களை பிடித்து தமிழக வெற்றிக் கழகம் ஒரு வழியாக கூட்டணி கட்சி ஆதரவுகளோடு ஆட்சி அமைக்கிறது. கூட்டணி மந்திரி சபை அமைக்கப்பட்டு விட்டது. ஒட்டுமொத்தமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 108 உறுப்பினர்களில் ஏற்கனவே பொது தொகுதிகளில் தலித் மக்கள், குறிப்பாக பட்டியலின சமூகத்தில் இருக்கிற உட்பிரிவான பறையர் சமூகத்திலிருந்து நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதேபோல் தனி தொகுதிகள், அதாவது ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சியிலும் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் பட்டியலின சமூகத்திலிருந்து நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, 8 அமைச்சர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இருக்கிற அமைச்சரவையில் 8 பேருக்கு, பட்டியலின சமூக மக்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. ஒருவர் காங்கிரஸ் கட்சியிலே இருக்கிற விஸ்வநாதன், இன்னொருவர் விடுதலை சிறுத்தை கட்சியிலே இருந்து வந்த வன்னியரசு. இவர்கள் மாத்திரம் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த 6 பேருக்கும் அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னரும் அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னரே ரசிகர் மன்றத்தில் இடம்பெற்று ரசிகர் மன்றத்தினுடைய மாவட்ட பொறுப்பிலே இருந்தவர்கள் கட்சி உருவாக்கப்பட்ட பிறகு அதிக அளவில் ஒடுக்கப்பட்ட பட்டியலின சமூக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்படாமல் இருந்த நிலையில் சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில், குறிப்பாக வட மாவட்டங்களிலே இருக்கிற வன்னியர்கள், மேற்கு மாவட்டங்களிலே இருக்க கொங்கு வெள்ளாள கவுண்டர்களை சார்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு 10 முதல் 12 பேருக்கு மேற்பட்டவர்கள் தங்களுக்கு அமைச்சர் பதவி தான் கிடைக்கவில்லை, ஆனால் மாவட்ட செயலாளர் பொறுப்பு கூட கிடைக்காதா என்கிற ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. ஆட்சி ஏற்பட்ட 1 மாத காலத்திற்குள்ளாக அது அமைச்சரவை அமைக்கப்பட்ட 1 மாத காலத்திற்குள்ளாக இது நீர் பூத்த நெருப்பாக இருந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்னால் மிகப்பெரிய அளவில் வெடித்து இந்த பஞ்சாயத்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் ரசிகர் மன்றத்தை நீண்ட காலமாக கவனித்து வருவருமான அமைச்சர் ஆனந்த் அவர்களிடம் போயிருக்கு. அவர் தான் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர். அவர் கலந்து பேசிய வகையில் இந்த அதிருப்தியை உணர்ந்து அதை விஜயிடம் தெரிவித்ததாகவும், முதல்வர் விஜய் தலைமையில் கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாடு முழுவதும் 5-6 தேர்தல் கணக்கெடுக்கும் கம்பெனிகள், அவரிடையே எப்பொழுதும் இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி அவர்களினுடைய கம்பெனி உட்பட சர்வேக்களை நடத்தியதாகவும், இந்த சர்வேக்கள் பொதுமக்கள் மத்தியில் நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்வர் விஜய்க்கே தங்களுடைய ஆட்சியின் மீது பொதுமக்களுக்கு ஏதேனும் அதிருப்தி இருக்கக்கூடும் என்பதை உணர்ந்து இந்த சர்வேயை நடத்தியதாகவும், அவர் நடத்தியது போலவே சில அதிருப்தி குரல்கள் மக்களிடமிருந்து வந்ததை உணர்ந்ததாகவும் அந்த சர்வேக்கள் தெரிவித்ததாக சொல்கின்றன. இந்த சர்வேக்கள் எடுக்கப்பட்டது என்பது பொதுமக்களிடம்தான், கட்சிக்காரர்களிடம் இல்லை. எனவே பொதுமக்களிடம் இருந்து வந்த கோரிக்கைகளில் உங்கள் கட்சியில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் உங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருப்பவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் கூட சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு, இதன் காரணமாக நாங்கள் யாரை அணுகுவது என்று தெரியவில்லை என்கிற போன்ற கருத்துக்கள் ஒரு உட்கட்சி பூசல் நிலவுவதை எடுத்து காட்டியதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது இல்லை என்பது நமக்கு தெரியாது. ஆனால் பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேசப்படுகிற செய்தியை தான் நாம் சொல்லுகிறோம். எனவே குறிப்பாக வன்னியர், கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்த தமிழக வெற்றி கழகத்திலே நீண்ட காலமாக விஜய் ரசிகர் மன்றத்தில் மாவட்ட பொறுப்பில் இருந்து கட்சி துவங்கப்பட்ட பிறகு மாவட்ட பொறுப்பு வழங்கப்படாத, ஆனால் சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்றிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி நேரடியாகவே நடிகர் விஜய் அவர்களிடம், முதல்வரிடம் இதை முறையிட்டிருக்கிறார்கள். இதனுடைய விளைவு வெளியிலிருந்து வந்த தேர்தல் கணிப்பாளர்களினுடைய சர்வே, இந்த ரிப்போர்ட்டுகளை எல்லாம் பொதுமக்களிடமிருந்தும் பெற்றிருக்கிற முதல்வர் விஜய் அந்த கட்சியில் உடனடியாக சில மாற்றங்களை செய்வதற்கு முன் வந்திருக்கிறார். அதனுடைய விளைவுதான் ஒரு தொடர்ந்து 5 நாட்கள் நள்ளிரவு 2 மணி வரை முதல்வர் பொறுப்புக்கே உரிய பல்வேறு கடமைகள் இருந்தாலும் அதன் பிறகு ஓய்வு நேரத்தில் முழுமையாக கட்சிக்காக செலவிட்டு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் என்று அறிமுகப்படுத்தலாமா என்ற முடிவை நோக்கி தமிழக வெற்றி கழகம் நகர்ந்திருக்கிறது. இதிலே இந்த 10க்கும் மேற்பட்ட வன்னியர் மற்றும் கொங்கு வெள்ளாள சமூகத்தை சார்ந்த
சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று வைத்திருக்கிற இந்த கோரிக்கை எந்த அளவிற்கு நிறைவேற்றப்படும் என்பதில்தான் தொடர்ந்து இந்த ஆட்சியில் உட்கட்சி பூசல் இல்லாமல் இந்த ஆட்சியை நடத்த முடியும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளுகிறது. காரணம், இந்த அதிருப்தி என்பது மேலும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில், குறிப்பாக மேற்கு வடக்கு மாத்திரம் இல்லாமல் மத்திய பகுதிகளிலேயும் தென் மாவட்டங்களிலும் வெற்றி பெற்றிருப்பவர்கள் இடையேயும் இது பரவக்கூடும் என்ற அச்சம் தலைமைக்கு வந்ததால் உடனடியாக 234 தொகுதிகளுக்கும் 234 மாவட்ட செயலாளர் கட்சி மாவட்டங்களாக அறிவிப்பது என்ற முடிவுக்கு கட்சி வந்திருப்பதாகவும், வேறு முக்கிய பிரதிநிதித்துவப்படுத்துகிற பெரிய பதவிகளில், கட்சி பதவிகளில் அல்லது வாரிய பதவிகளை இந்த அதிருப்தியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்ற சமூகத்தை சார்ந்த நீண்ட நாட்களாக ரசிகர் மன்ற பொறுப்பிலே இருந்தவர்களுக்கும் வழங்குவதற்கு தற்போது கட்சி முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தலித் அல்லாதோர் என்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய புகைச்சல் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் உருவாகி இருக்கிறது. அது தமிழ்நாட்டினுடைய வருவாய் மாவட்டங்களிலும் எதிரொலிக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், பெருவாரியாக மற்ற சமூகத்தை, அதாவது வன்னியர் சமூகத்திலும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள், வாக்களித்திருக்கிறார்கள். கொங்கு வேளாளர் சமூகத்திலும் அளித்திருக்கிறார்கள், முக்குளத்தூர் சமூகத்திலும் அளித்திருக்கிறார்கள். ஆனால் 8 அமைச்சர்கள் ஒரே குறிப்பிட்ட பட்டியலின சமூகத்திற்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது மாதிரியான ஒரு பூசல் இப்போது ஏற்பட்டு விட்டது என்று சொல்லப்படுகிறது. நீண்ட காலமாக தமிழக வரலாற்றில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு இவ்வளவு அதிக அளவில் பொறுப்புகளை கொடுத்து அழகு பார்த்தவர் முதல்வர் விஜய். அதை யாரும் மறுக்க முடியாது. எந்த கட்சிகளும் அதை செய்ததும் இல்லை. திமுக, அதிமுக அல்லது காங்கிரஸ் காலத்தில் கூட இவ்வளவு பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டதில்லை. முதல் முறையாக வழங்கப்பட்டிருக்கிறது என்றாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் என்பது பல்நெடுங்காலமாக ஆதிக்க சமுதாயமாக இருந்தவர்களுக்கு சற்று நெருடல் இருப்பது என்பது யதார்த்தமானது, இயல்பானது. அவர்களை சார்ந்த சமூகத்தினரை அந்த கட்சியிலேயே அதிகாரம் இருந்தால்தான் அவர்களுக்கான கடமைகளை, வேணுங்கிற பணிகளை செய்து கொடுக்க முடியும் என்ற நிலை அவர்களுக்கு இருப்பதால் இந்த அதிருப்தி நிலவுகிறது. இதை எப்படி விஜய் தீர்க்கப் போகிறார் என்று தெரியவில்லை. ஏனென்றால் இப்பொழுது போர்க்கொடி தூக்கி இருப்பது 10 சட்டமன்ற உறுப்பினர்கள். ஏற்கனவே இது ஒரு மைனாரிட்டி அரசாங்கம். இதில் ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்களின் போர்க்கொடி என்பது இது உள்ளுக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனை மாத்திரம்தானா, அல்லது வேறு ஏதாவது வெளி கட்சிகளோடு அவர்களுக்கு தொடர்பு இருக்குமா என்ற விசாரணை இப்பொழுது அந்த கட்சியில் போய்கொண்டிருப்பதாகவும், அதை ஒட்டி என்ன நகர்வுகள் நடைபெறுகிறது என்பதை அடுத்தடுத்து தகவல் கிடைக்கும்போது உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.